நாம் ஒவ்வொரு நாளும் உலகின் பின்னால் ஓடும்போது பெரும்பாலும் நமது மிகப்பெரிய பொறுப்புகளை மறந்துவிடுகிறோம். ஒருமுறை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது சகோதரனை சந்திக்கச் சென்றபோது அங்கு அவரது மனைவி புகார் கூறினார். சல்மான் தனது உடலையும் குடும்பத்தையும் புறக்கணிக்கிறார், எப்போதும் மோசமான மனநிலையில் இருக்கிறார் என்று அவர் கூறினார். இதை கேட்ட சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், உனது உடலுக்கு ஒரு உரிமை உள்ளது, உனது குடும்பத்திற்கு ஒரு உரிமை உள்ளது, எல்லோருக்கும் அவர்களின் உரிமைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சல்மான் உண்மையை பேசினார். நாம் உலகின் பின்னால் ஓடும்போது அல்லாஹ்வின் உரிமையை மறந்துவிடுகிறோம். நமது மனைவியின், கணவனின், குழந்தைகளின் உரிமைகளை மறந்துவிடுகிறோம். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்கத்தை பற்றி கேட்டனர். ஒருவர் கூறினார், நான் எப்போதும் நோன்பு நோக்கிறேன். மற்றொருவர் கூறினார், நான் இரவு முழுவதும் தொழுகிறேன். இன்னொருவர் கூறினார், நான் பெண்களிடமிருந்து விலகியிருக்கிறேன். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்னைவிட சிறந்தவன் நான். நான் நோன்பு நோற்கவும் நோன்பு திறக்கவும் செய்கிறேன். நான் இரவில் தொழவும் உறங்கவும் செய்கிறேன். நான் திருமணம் செய்கிறேன். அதாவது வணக்கத்தில் மிகைப்படுத்தல் தேவையில்லை. வாழ்க்கையில் சமநிலை தேவை. நாம் உலகிற்கு அதன் உரிமையை விட அதிகமாக கொடுக்கும்போது நமது உடலின் உரிமை, குடும்பத்தின் உரிமை, அல்லாஹ்வின் உரிமை, இவை அனைத்தையும் நாம் புறக்கணிக்கிறோம். ஒரு சகோதரி என்னிடம் கூறினார், என் கணவர் தினமும் 15 மணி நேரம் வேலை செய்கிறார். அவரை பார்க்க எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. பணம் தேவையில்லை. என் கணவருடன் சிறிது நேரம் செலவிட விரும்புகிறேன். கேட்கும்போது இவ்வளவு அவசரத்தில் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று தோன்றவில்லையா? உன் குழந்தைகளுக்கு உன் பணம் மட்டும் போதுமா? அவர்களுக்கு உன் நேரம் தேவை. உன் குழந்தையின் முதல் நடை, மிதிவண்டி ஓட்டிய முதல் நாள், இந்த தருணங்கள் மீண்டும் வராது. நியூயார்க்கில் 2000 பெற்றோரிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1000 குழந்தைகள் கூறினர், அப்பா, எங்களுடன் இருக்கும்போது உன் தொலைபேசியை ஒதுக்கிவை. 50 விழுக்காடு குழந்தைகள், தொலைபேசியை ஒதுக்கி வைத்து உன் மனைவியுடனோ கணவனுடனோ குழந்தைகளுடனோ நேரம் செலவிடு. நாம் கூறுவோம், நான் இவை அனைத்தையும் குடும்பத்திற்காகவே செய்கிறேன். ஆனால் குழந்தைகளிடம் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், அப்பா, என்னுடன் சிறிது நேரம் இரு. பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. உன் குழந்தைகளின் நினைவுகள், உன் மனைவியுடனோ கணவனுடனோ செலவிடும் நேரம், இவற்றை பணத்தால் மீண்டும் வாங்க முடியாது. எனவே வாழ்க்கையில் ஒரு சமநிலை தேவை. உலகிற்காக ஓட வேண்டும், ஆனால் அல்லாஹ்வின் உரிமை, குடும்பத்தின் உரிமை, உடலின் உரிமை, இவற்றை மறக்கக்கூடாது. உன் குழந்தைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க அவர்களுக்கு உன் நேரமும் அன்பும் தேவை. இந்த தருணங்களை இழக்காதே, ஏனெனில் அவை மீண்டும் வராது. உன் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வா. அல்லாஹ்வின் உரிமையை நிறைவேற்று, குடும்பத்துடன் நேரம் செலவிடு, உன் உடலை பாதுகாப்பு.